ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால என்னால் கிளாஸ் எடுக்க முடியல. அதனால் இப்போ நான் வீடியோவாக போடுறேன். ஓகேவா? ஸோ வந்து நான் ஃபஸ்ட்லேருந்தே எடுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கும், யாருக்கா ஒரு சிலர் கேட்காம இருக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்தே எடுக்கிறேன். சரியா? நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் கிளாவிக்கல் பார்த்தோம். அப்படி தானே? கிளாவிக்கல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு 2 மார்க் கேட்டிருக்காங்கன்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸோ அது வந்து நீ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்கேப்லா பார்ப்போம். ஸ்கேப்லா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா கிளினிக்கல் அனடாமிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதில் தான் வந்து விங்கிங் ஆஃப் ஸ்கேப்லா இருக்கும். ஸோ அந்த விங்கிங் ஆஃப் ஸ்கேப்லா வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு நோட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி கேட்குறது கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்கேப்லா அந்த கிளினிக்கல் அனடாமி வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக நான் சொல்கிறேன். கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏன்னா 5 மார்க் வந்து 3 பேஜஸ் எழுதணும். ஸோ நம்ம வந்து அதை எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டயக்ராம்ஸும் அந்த 2 போடலாம். ப்ளஸ் நம்ம வந்து இந்த ஸ்கேப்ல பற்றி ஒரு 2-3 பாயிண்ட் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நமக்கு பேஜஸ் கிடைக்கும்ல. ஸோ அதுக்காகவும் இந்த ஸ்கேப்ல நம்ம படிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்கேப்ல வந்து நம்மளுக்கு பேக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு டாபிக் இருக்குது. தென் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அதை படிப்போம். தென் இன்னும் நிறைய டாபிக்ஸுக்கெலாம் ஸ்கேப்ல வந்து ஒரு பேசிக் நம்மளுக்கு தெரியணும். ஸ்கேப்ல ரீஜியன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஸ்கேப்ல தெரியும். அதுக்காக இந்த பேசிக் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து பாருங்கள். ஓகே, சாரி நான் வந்து கிளாஸ் இது பண்ண முடியாதுல்ல. ஓகேவா? இப்போ ஸ்கேப்லா பார்க்குறோம். ஸ்கேப்லா இட் இஸ் அ தின் போன் அண்ட் இட் இஸ் அ ட்ரையாங்குலர் போன் சொல்கிறோம். ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கா? ஸோ இட் இஸ் அ தின் போன். இது ஒரு தின் போன். ஓகேவா? தென் இது எப்படி பிளேஸ் ஆகிருக்குன்னா போஸ்ட்ரோ லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தொராக்சிக் கேஜ். தொராக்சிக் கேஜில் வந்து போஸ்ட்ரோ லேட்டரல் ஆஸ்பெக்டில் பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ ஒருத்தவங்க அந்த சைடு பார்த்து நிற்கிறாங்கன்னா அவங்களோட பின்னாடி பக்கத்தில், அதாவது ரைட் சைடில் இது இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஓகே தென் சரி, நான் வந்து டயக்ராமே அதாவது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு காமிச்சேன், ப்ரெசென்ட் பண்ணேன். பட் அது தெரியலனா கூட பரவாயில்ல, நான் வந்து அதை சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் இல்லை, இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் 2 சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இது என்னென்னா காஸ்டல் சர்ஃபேஸ் அண்ட் இது என்னென்னா டார்சல் சர்ஃபேஸ். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் எத்தனை பார்டர்னா 3 பார்டர் இருக்குது. என்னென்ன அப்படின்னாச்சுன்னா மீடியல் பார்டர், தென் லேட்ரல் பார்டர், தென் சுப்பீரியர் பார்டர். ஓகேவா? தென் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இதில் வந்து கொரக்காய்ட் ப்ராசஸ். இதுதான் அந்த கொரக்காய்ட் ப்ராசஸ். ஃபிங்கர் மாதிரி இருக்கும். ஃபிங்கரை பெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். தென் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதுதான் ஸ்பைனஸ் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அக்ரோமியன் ப்ராசஸ். இந்த பெருசாக வந்துடுது அக்ரோமியன் ப்ராசஸ். இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் கண்டினியூ ஆகி அக்ரோமியன் ப்ராசஸை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியர் தானே எல்லாருக்கும்? தென் வந்து ஆங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாச்சா அதே லேட்ரல் பார்டர் நான் பார்டர் சொன்னேன்ல, இன்ஃபீரியர் பார்டர், மீடியல் பார்டர் அண்ட் லேட்ரல் பார்டர். அதே மாதிரி இன்ஃபீரியர் ஆங்கிள், மீடியல் ஆங்கிள் அண்ட் லேட்ரல் ஆங்கிள், அதுதான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லைல்ல? சாரி, இன்ஃபீரியர் ஆங்கிள், சுப்பீரியர் ஆங்கிள் அண்ட் லேட்ரல் ஆங்கிள். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். இன்ஃபீரியர் ஆங்கிள், சுப்பீரியர் ஆங்கிள் அண்ட் லேட்ரல் ஆங்கிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சைடு டிட்டர்மினேஷன் போகலாம். இது என்ன சைடில் உள்ள போன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த லேட்ரல் சைடு நம்ம பார்த்தோம்னா அந்த லேட்ரலில் வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அந்த லேட்ரல் ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னாச்சுன்னா க்ளீனாய்ட் கேவிட்டி பியராக இருக்கும். அதில் வந்து க்ளீனாய்ட் கேவிட்டி வந்து வந்திருக்கும். ஸோ இந்த லேட்ரல் ஆங்கிள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா இந்த லேட்ரல் ஆங்கிள் வந்து திக்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ திக்காக இருக்குது. அதுவே மீடியல் பார்டர் பாருங்கள், தின்னாக இருக்கா? ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஸோ லேட்ரல் ஆங்கிள் திக்காக இருக்கும். ஸோ லேட்ரல் பார்டர் திக்காக இருக்கும். தென் இந்த லேட்ரல் பார்டரோட எக்ஸ்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எங்கேருந்து எங்கே வரும் அப்படின்னாச்சுன்னா க்ளீனாய்ட் கேவிட்டி அபவ் டு த இன்ஃபீரியர் ஆங்கிள் பிலோ. நான் சொன்னேன் இதான் இன்ஃபீரியர் ஆங்கிள், மேலேருந்து இங்கே வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் சைடு டிட்டர்மினேஷன். ஸோ இப்போ சைடு டிட்டர்மினேஷனாக வச்சு பார்த்தோன்னா எப்படி தெரியும் இது எந்த ஆங்கிள், அதுன்னு எந்த ஸ்கேப்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். போஸ்ட்ரோ லேட்ரலாக இருக்குது. ஸோ வந்து இது எந்த ஸ்கேப்லா அப்படின்னாச்சுன்னா ரைட் ஸ்கேப்லா. ஓகேவா? ஸோ இது ரைட் ஸ்கேப்லா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் போகிறோம். ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா நான் சொன்னது தான் சர்ஃபேசஸ், காஸ்டல் சர்ஃபேஸ் அண்ட் டார்சல் சர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா காஸ்டல் சர்ஃபேஸ் பார்க்குறோம். இந்த காஸ்டல் சர்ஃபேஸில் இருக்கிற இந்த இடத்து பேர் என்ன சப்ஸ்கேப்லார் ஃபோஸான்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏன்னா இது ஃபோஸான என்னென்னா ஒரு டெப்ரெஷன். ஸோ அந்த டெப்ரெஷனில் வந்து இந்த சப்ஸ்கேப்லர் ஃபோஸாக டெப்ரெஷனில் போயிட்டு சப்ஸ்கேப்லரிஸ் மசில் வந்து அட்டாச் ஆகும். இது நம்ம அட்டாச்மெண்ட்டில் பார்ப்போம், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கேப்லர் ஃபோஸாவுக்கு இன்னொரு பேர் என்ன காஸ்டல் சர்ஃபேஸ். இதுதான் அது. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ கான்கேவ். இது வந்து கான்கேவாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? கான்கேவாக இருக்கும். தென் வந்து இட் இஸ் மார்க்டு பை 3 லாங்கிடியூனல் ரிட்ஜஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 3 லாங்கிடியூனல் ரிட்ஜஸ் போகும். இப்போ எனக்கு எதில் சரியாக தெரியுதான்னு தெரியல, பட் அப்படி போகும். ஓகேவா? ஸோ இன்னொரு ரிட்ஜ் என்ன ஆகும்னா அது நேராக போயிட்டு இந்த லேட்ரல் பார்டரோட ஜாயின் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, அதோட ஜாயின் ஆகிக்கும். ஓகேவா? தென் திஸ் பார்ட், இந்த பார்ட் ஆஃப் த போன் வந்து என்ன பண்ணுதுன்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ராட் லைக். இது ராட் மாதிரி ஆக்ட் ஆகுதான்.
எதுக்காக அப்படின்னாச்சும் நம்ம கையை தலைக்கு மேலே தூக்குறப்போ நான் வந்து ஒரு சின்ன பையனோட ஃபோட்டோ காமிச்சேன், அதையும் கூட சென்ட் பண்ணுறேன். கையை மேலே தூக்குறப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட செரேட்டஸ் ஆன்டீரியர் மசில் அந்த இதையும் நான் அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறேன். அந்த மசில் வந்து இதோட அட்டாச் ஆகிருக்கும், சரியா, அந்த டிஜிடேஷன்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஜிடேஷன் அட்டாச் ஆகிருக்கிறது நம்ம கையை மேலே தூக்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா இது ஹெல்ப் பண்ணுது. இது இந்த பார்ட் ஓகேவா, அதாவது இந்த அட்டாச் ஆன பார்ட்டு ஹெல்ப் பண்ணுது கையை மேலே தூக்குறதுக்கு. ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த இதில். அப்டக்ஷனா கையை நம்ம மேலே தூக்குறது, அடக்ஷனா கை கீழே இருக்குது, அப்டக்ஷனா மேலே தூக்குறது. ஓகேவா, புரிஞ்சுதா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் டார்சல் சர்ஃபேஸ் பண்ணலாம். டார்சல் சர்ஃபேஸில் வந்து இட் கிவ்ஸ் அட்டாச்மெண்ட் டு த ஆமாம் ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்லா. இந்த ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்லா இங்கே அட்டாச் ஆகிருக்குதா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அது வந்து எது பிரிக்குதுன்னா இந்த ஸ்மாலர் சுப்ரா ஸ்பைனஸ் ஃபோர்ஸா அண்ட் லார்ஜர் இன்ஃப்ரா ஸ்பைனஸ் ஃபோர்ஸா. ஓகேவா, இந்த 2 forces are connected by இதான் சொன்னேன். The 2 forces are connected by the ஸ்பைனோக்ளினாய்ட் நாட்ச். இதே நம்ம ஸ்பைனோக்ளினாய்ட் நாட்ச்னு சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா க்ளீனாய்ட் கேவிட்டி இருக்குது, இங்கே ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம வந்து சொல்கிறோம் ஸ்பைனோக்ளினாய்ட் நாட்ச்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ டோர்சல் சர்ஃபேஸில் வந்து என்ன இருக்குது, என்னது ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலா. இட் டிவைட்ஸ் த ஸ்மாலஸ்ட் supraspinous fossa and the larger infraspinous fossa, and these two fossas are connected by the spinoglenoid knot which situated at the lateral to the root of the spine. The spine oda root வந்து இதுதான், அதோட lateral situate ஆயிருக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. That's it. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம சர்ஃபேஸ் முடிச்சாச்சு. இப்போ பார்டர்ஸ் போகலாம். பார்டர்ஸில் வந்து சுப்பீரியர் பார்டர் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஷார்ட்டாக தானே இருக்குது. ஸோ இது ஷார்ட்டாக இருக்கும். தென் இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ் இருக்குது, அதோட ரூட்னா இதுதான். இந்த ரூட் கிட்ட வந்து என்ன இருக்கும் அப்படின்னாச்சுன்னா சுப்ராஸ்கேப்புலார் நாட்ச் இருக்குது. இதுதான் அந்த சுப்ராஸ்கேப்புலார் நாட்ச். ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லேட்ரல் பார்டர். நான் ஆல்ரெடி சொன்னது தான், திக்காக இருக்கும். தென் இந்த லேட்ரல் பார்டர் தான் அப்பர் எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னாச்சுன்னா இன்ஃப்ராக்ளினாய்ட் டியூபர்க்குள் இருக்கும். இந்த லேட்ரல் பார்டரோட அப்பர் எண்டில் வந்து இன்ஃப்ராக்ளினாய்ட் டியூபர்க்குள் இருக்கும். இதுக்கு மேலே இங்கே பார்த்தா இது சுப்ராக்ளினாய்ட் டியூபர்க்குள், இந்த மேலே இது. ஓகேவா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. க்ளீனாய்ட் கேவிட்டியில் மேலே இருக்குது சுப்ராக்ளினாய்ட் டியூபர்க்குள் அண்ட் கீழே இருக்குது இன்ஃப்ராக்ளினாய்ட் டியூபர்க்குள். ஓகேவா, ஸோ இதுதான் லேட்ரல் பார்டர். தென் பார்த்தோன்னா மீடியல் பார்டர் வரணும்னா இது தின்னாக இருக்கும். தென் என்ன சொன்னேன், இது எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த சுப்பீரியர் ஆங்கிள் டு த இன்ஃபீரியர் ஆங்கிள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுப்பீரியர் ஆங்கிள் டு த இன்ஃபீரியர் ஆங்கிள். ஓகே, இது வரைக்கும் டவுட் இல்லை யாருக்கும்? ஓகே, இந்த டவுட் இருந்தால் இந்த மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, சரி, ஓகே. பார்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன, ஆங்கிள் பார்க்கணும். ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சுப்பீரியர் ஆங்கிள், இன்ஃபீரியர் ஆங்கிள், தென் லேட்ரல் ஆங்கிள். ஸோ சுப்பீரியர் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இட் இஸ் கவர்டு பை த ட்ரப்பீசியஸ் மசில். நான் உங்களுக்கு அந்த இமேஜ் காமிச்சு அதை நான் போஸ்ட் அனுப்புகிறேன். ஓகேவா, குரூப்பில். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபீரியர் ஆங்கிள் இஸ் கவர்டு பை த லாட்டிஸ்மஸ் டார்சி. அது கீழேருந்து மேலே வரும், இந்த லாட்டிஸ்மஸ் டார்சி மசில். இந்த ட்ரப்பீசியஸ் வந்து இப்படி மேலே சைட்லேருந்து வரும். நீங்கள் இது பார்த்தா தெரியும், அந்த இமேஜ் கிளியராக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து க்ளீனாய்ட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இட் இஸ் ப்ராட் அண்ட் பியர்ஸ் த க்ளீனாய்ட் கேவிட்டி. அவ்வளோதான், ஈஸி தான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போகிறோம். ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் வந்து ஈஸி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன், ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸ் பார்ப்போம். ஓகேவா, இதான் ஸ்பைனஸ் ப்ராசஸ். ஸோ ஸ்பைனஸ் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a ட்ரையாங்குலர் பிளேட் ஆஃப் போன். ட்ரையாங்குலர் பிளேட் ஆஃப் போன், அதாவது ட்ரையாங்குலர் தானே இருக்குது, அதனால சொல்கிறாங்க ட்ரையாங்குலர் பிளேட் ஆஃப் போன் சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சர்ஃபேசஸ் அண்ட் 3 பார்டர்ஸ் இருக்கும். ஓகேவா, 2 சர்ஃபேசஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா சுப்பீரியர் சர்ஃபேஸ், இதுதான் சுப்பீரியர். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர், தென் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். ஓகேவா, தென் வந்து 3 பார்டர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னாச்சுன்னா ஆன்டீரியர் பார்டர், போஸ்டீரியர் பார்டர் அண்ட் லேட்ரல் பார்டர். ஃபஸ்ட்டு நான் வந்து லேட்ரல் பார்டர் சொல்கிறேன். இந்த ஸ்பைனோட லேட்ரல் பார்டர் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் லேட்ரல் பார்டர். நான் சொன்னேன்ல ஸ்பைனோக்ளினாய்ட் நாட்ச், லேட்ரல் பார்டர். தென் வந்து போஸ்டீரியர் பார்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் போஸ்டீரியர் பார்டர். இப்படி வைக்கிறோம். இப்போ பார்க்குறப்ப என்னது, இதுதானே போஸ்டீரியர் பார்டர். நம்ம சர்ஃபேஸ் சொன்னது வந்து என்னது, மேலே சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர். பட் பார்டர்ஸ் பார்க்குறப்ப ஆன்டீரியர் பார்டர் வந்து நான் சொல்கிறேன், அடுத்து வந்து லேட்ரல் பார்டர் சொன்னேன். தென் இது என்னது, போஸ்டீரியர் பார்டர். போஸ்டீரியர் பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி வந்திருக்கா, 2 வந்திருக்கு பாருங்க. இது வந்து என்னென்னா அப்பர் லிப், இது வந்து லோவர் லிப். அப்படி தானே? ஆமாம், அதுதான். ஸோ வந்து ஆன்டீரியர் பார்டர் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக போஸ்டீரியர் சைட் ஆஃப் த ஸ்கேப்புலா. அப்படி தானே, டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கேப்புலா. ஸோ அதில் தான் என்னென்னா அந்த ஆன்டீரியர் பார்டர் வந்திருக்கு, உள்ளே வந்திருக்கு, நமக்கு அது தெரியல. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்னா அக்ரோமியன் ப்ராசஸ். இந்த ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலா அப்படியே கண்டினியூ ஆகி தான் அக்ரோமியன் ப்ராசஸ் இங்கே மேலே வருது. இந்த அக்ரோமியன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 பார்டர், 2 சர்ஃபேஸ் இருக்குது. 2 பார்டர்ஸ் என்னென்ன அப்படின்னாச்சுன்னா மீடியல் பார்டர் அண்ட் லேட்ரல் பார்டர். ஓகேவா, ஸோ மீடியல் பார்டர் பாருங்கள், மீடியல் பார்டர் அண்ட் லேட்ரல் பார்டர். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இப்படி இருக்குது. ஸோ வந்து இதுதான் லேட்ரல் சைடு. ஸோ அதான் சொன்னேன், லேட்ரல் பார்டர். தென் மீடியல் பார்டர் வந்து இப்படி இங்கே உள்ளே வந்திருக்கும். ஓகேவா,
ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ சர்ஃபேசஸ், அதான் சுப்பீரியர் சர்ஃபேஸ் அண்ட் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். மேலே சுப்பீரியர் சர்ஃபேஸ் அண்ட் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது இவ்வளோதான். அண்ட் ஃபேஸர் ஃபார் த கிளாவிக்கிள். கிளாவிக்கிள் ஃபேஸர் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், கிளியராக இருக்கு பாருங்கள். இதில் அந்த ஃபேஸட் தெரியுதா? அந்த அக்ரோமியன் ப்ராசஸோட ஃபேஸட் என்ன பண்ணுது? இந்த ஃபேஸட்டு கிளாவிக்கிளுக்கு வந்து 1 செகண்ட் பாருங்கள், நான் எடுத்தேன்ல கிளாவிக்கிள். ஸோ கிளாவிக்கிளோட வந்து இது அட்டாச் ஆகுது. ஸோ இந்த இடத்துக்கு இப்போ நான் என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கா? அக்ரோமியோ கிளாவிகுலார் ஜாயிண்ட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அக்ரோமியன் ப்ராசஸில் வந்து ஒரு ஃபேஸட் வந்து வருது. அது வந்து என்னென்னா கிளாவிக்கிளோட அந்த லேட்டர் லைனில் அது ஜாயின் ஆகி அக்ரோமியோ கிளாவிகுலார் ஜாயிண்ட்டு கொடுக்குது. ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு கொரக்காய்ட் ப்ராசஸ் போவோம். கொரக்காய்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிங்கர் லைக் ஒரு இது மாதிரி இருக்கும். ஃபிங்கர் இப்படி மடக்கி வச்ச மாதிரி, இப்படி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கொரக்காய்ட் ப்ராசஸ். இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ் வந்து என்னென்னா டைரக்டட் ஃபார்வர்டாக டைரக்டாக இருக்குது. அண்ட் தென் பெண்ட் ஸ்லைட்லி லேட்டரலாக இருக்குது. தென் வந்து சொன்னது தான். தென் இட் இஸ் அட்டாவிஸ்டிக் டைப் ஆஃப் எபிஃபைசிஸ். அட்டாவிஸ்டிக் டைப் அப்படின்னா என்னென்னா லோவர் லிம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லோவர் லிம்ஸில் அதாவது 4 லெக்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ் வந்து ஃபியூஸாக இருக்காதான். ஆனால் நம்மளுக்கு மனுஷங்களுக்கு மட்டும் இது ஃபியூஸாக இருக்குமா. அதனால இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ் அட்டாவிஸ்டிக் டைப் ஆஃப் எபிஃபைசிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இதோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபீச்சர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க எல்லோரும். ஸோ பேஜை நீங்கள் திருப்பி வச்சுட்டு பார்த்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 11 எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, சப்ஸ்கேப்லாரிஸ் மசில் நான் முதலே சொன்னேன் உங்கள்கிட்ட, சப்ஸ்கேப்லார் ஃபோர்ஸா. ஸோ இங்கே சப்ஸ்கேப்லாரிஸ் மசில் வரும்னு சொன்னேன். தென் சப்ஸ்கேப்லர் மசில் எதில் வரும்னா மீடியல் 2/3 ஆஃப் த சப்ஸ்கேப்லர் ஃபோர்ஸா. நீங்கள் இந்த டயக்ராமில் பாருங்கள், அந்த இருக்கா மீடியல் 2/3 ஆஃப் த சப்ஸ்கேப்லர் ஃபோர்ஸா. இந்த இடத்துல ஒரு மீடியல் 2/3 வரும் சப்ஸ்கேப்லர் ஃபோர்ஸா, இப்படி வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சுப்ராஸ்பைனேட்டஸ். அதுக்கு நான் சொன்னேன் மீடியல் 2/3 ஆஃப் த சுப்ராஸ்பைனஸ் ஃபோர்ஸா, மீடியல் 2/3 வரும். இது லேட்ரல் சைடு. ஸோ இது லேட்ரல் சைடு. ஸோ மீடியல் சைடில் வந்து வரும். ஓகேவா? மீடியல் 2/3 அதாவது சுப்ராஸ்பைனஸ் ஃபோர்ஸால் சுப்ராஸ்பைனேட்டஸ் வரும். அப்புறம் இன்ஃப்ராஸ்பைனேட்டஸில் மீடியல் 2/3 ஆஃப் த இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோர்ஸால் வரும். ஓகேவா? ஏன் லேட்ரல் 1/3 வரலன்னா அங்கே போய் அட்டாச் ஆகுது. அங்கே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஃபோர்ஸாக இருக்கிறது தான் மசில் வரும். அப்படி இல்லை, நான் சொல்கிறேன் தெரியல. தென் டெல்டாய்டு மசில் வந்து எங்கே ஆரிஜின் ஆகுது அப்படின்னு சொன்னால் லோவர் பார்டர் த கிரெஸ்ட் ஆஃப் த ஸ்பைன். அதாவது நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், டெல்டாய்டு வந்து இந்த கிரெஸ்ட் ஆஃப் த ஸ்பைனோட லோவர் பார்டரில் போய்ட்டு அட்டாச் ஆகுது. ஓகேவா? தென் இன்னொரு இடத்துல அட்டாச் ஆகும். இங்கே கொரக்காய்ட் ப்ராசஸோட அப்பர் எண்டில். அப்படி தானே? இந்த இடத்துல அப்படி தானே? ஓகே, இதான் சொல்லியிருக்கிறாங்க. கொரக்காய்ட் ப்ராசஸ் அக்ரோமியன் ப்ராசஸோட லேட்ரல் பார்டர். ஐம் ஸோ சாரி. அக்ரோமியன் ப்ராசஸோட லேட்ரல் எண்டில் போயிட்டு அட்டாச் ஆகிருக்கும். டயக்ராமில் பாருங்கள் தெரியும், அக்ரோமியன் ப்ராசஸோட லேட்ரல் எண்டில் போயிட்டு அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கொரக்கோ பிராக்கியல் அதுக்கு முன்னாடி ட்ரெப்பீசியஸ் பார்க்குறோம். ட்ரெப்பீசியஸ் தான் எதில் போய் இன்சர்ட் ஆகுது அப்படின்னாச்சுன்னா ட்ரெப்பீசியஸ் இன்சர்ட் இன்டு அப்பர் பார்டர் ஆஃப் த கிரெஸ்ட் ஆஃப் த ஸ்பைன் அண்ட் இன்டு த மீடியல் பார்டர் ஆஃப் த அக்ரோமியன் ப்ராசஸ். கிரெஸ்ட் ஆஃப் ஸ்பைனோட அப்பர் பார்டரில் போயிட்டு இந்த ட்ரெப்பீசியஸ் மசில் இன்சர்ட் ஆகுது. ஓகேவா? இன்சர்ட் ஆகுது. ட்ரெப்பீசியஸ் மசில் ஆரிஜின் வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். இது இன்சர்ட் ஆகிற இடம் என்னன்னா இந்த கிரெஸ்ட் ஆஃப் ஸ்பைனோட அப்பர் பார்டரில் போய் இன்சர்ட் ஆகுது. தென் வந்து மீடியல் பார்டரில் அக்ரோமியன் ப்ராசஸோட மீடியல் பார்டர்லையும் போயிட்டு இன்சர்ட் ஆகுது. அப்படியே அங்கேருந்து ஃபுல்லாக அப்படி ஆகுறதுனால சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னாச்சுன்னா செரேட்டஸ் ஆன்டீரியர். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் அந்த கிளினிக்கல் அனாட்டமி கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதலாம். ஓகேவா? செரேட்டஸ் ஆன்டீரியர் வந்து எப்படி இந்த ஸ்கேப்லலாம் இன்சர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 11 பாருங்கள். அந்த டயக்ராம் 2.9 வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. 2.8 தான் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இன்சர்ஷன் பிளேஸ், அந்த செரேட்டஸ் ஆன்டீரியர் எங்கே இன்சர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிஜிட்டேஷன்ஸ். நம்ம செரேட்டஸ் ஆன்டீரியர் மசில் அப்புறம் படிக்கும்போது நம்ம பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டேஷன் அண்டு செகண்ட் டிஜிட்டேஷன் பார்த்து 2 டிஜிட்டேஷன் வரும். தென் தேர்டில் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா 5 டிஜிட்டேஷன்ஸ் வரும். இப்போ ரீட் பண்ணுறேன், நீங்கள் புரியும் உங்களுக்கு. ட்ரெப்பீசியஸ் வந்து செரேட்டஸ் ஆன்டீரியர் வந்து எங்கே போய் இன்சர்ட் ஆகுது இந்த ஸ்கேப்புலால் அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டேஷன் ஆகுங்க சுப்பீரியர் ஆங்கிள் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஸ்பைன். superior angle to the root of the superior angle இருந்து இந்த root of the spine வரைக்கும் அது வந்து இதாகுது. இது first digitation. ஓகே, சரி. நெக்ஸ்ட் செகண்ட் டிஜிட்டேஷன் வந்து செகண்ட் என்னன்னா 2 and 3. அது இங்கே போய் எதுனா மீடியல் பார்டரில் போயிட்டு ஆகுது. ஓகேவா? தென் இன்ஃபீரியர் ஆங்கிளில் தான் 5 டிஜிட்டேஷன்ஸ் போயிட்டு
இன்சர்ட் ஆகுது. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் இது வந்து மறக்கவே மறக்காதீங்க. ஸோ இது நீங்கள் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுதணும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. தென் வந்து கொரகோபிராக்கியாலிஸ் அரைசஸ் ஃப்ரம் த மீடியல் பார்ட் ஆஃப் த டிப் ஆஃப் த கொரகாய்ட் ப்ராசஸ். இந்த கொரகாய்ட் ப்ராசஸோட மீடியல் பார்டரில் போயிட்டு யார் இந்த கொரகோபிராக்கியாலிஸ் வந்து ஆரிஜின் ஆவாங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு 12th பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் நான் மட்டும் சொல்கிறேன், அதாவது நல்லா தெரிய வேண்டிய மசில்ஸ் மட்டும் சொல்கிறேன். டீரிஸ் மைனர் இருக்கு லைட் ஐசஸ். இது எங்கே இருந்ததுன்னா அப்பர் 2/3 ஆஃப் த டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் லேட்ரல் பார்டர் டார்சல் சர்ஃபேஸோட லேட்ரல் பார்டரில் அரைஸ் ஆகுது. இது இந்த டீரிஸ் மைனர் இருக்குல்ல, 1 செகண்ட். இந்த டீரிஸ் மைனர் வந்து டார்சல் சர்ஃபேஸோட அப்பர் பார்டரில் ஆரிஜின் ஆகுது. ஓகேவா? ஓகே, தென் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த எல்லா அட்டாச்மெண்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தப்பாக சொல்ல நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அட்டாச்மெண்ட்ஸ்லாம் ஈஸி தான், அடுத்து உள்ளதெல்லாம் நீங்கள் எப்படி படிச்சுக்கோங்க. ஏன்னா அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம ஒரு 5 to 6 கேட்டாங்க எழுதுனா போதும். ஓகேவா? கேட்க மாட்டாங்க ஆக்சுவலாக ஸ்கேப்புலா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அது லாட்டிஸ்மஸ் டார்சி வந்து இன்ஃபீரியர் ஆங்கிள்லேருந்து அரைஸ் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரிஜின் லாட்டிஸ்மஸ் டார்சியோட ஆரிஜின் எங்கே அப்படின்னாச்சுன்னா இந்த இன்ஃபீரியர் ஆங்கிள். ஸோ நம்ம சொன்னால ஃபஸ்ட்டு இன்ஃபீரியர் ஆங்கிள் இஸ் ஃபுல்லி கவர்டு பை த லாட்டிஸ்மஸ் டார்சி சொன்னோமா, ஏன்னா அங்கேருந்து ஆரிஜின் ஆகுது. ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆசிஃபிகேஷன் பார்த்தோம். ஆசிஃபிகேஷன் ஈஸி. ஏன் தெரியுமா? ஆசிஃபிகேஷன் வந்து இதில் உள்ளதையும் ஹியூமரஸ் உள்ளதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆசிஃபிகேஷன் இதில் எப்படின்னா 1 primary center and 2 secondary centers. ஓகேவா? சாரி 7 secondary centers. இதே மாதிரி தான் ஹியூமரஸ்லேயும் 1 primary center and 7 secondary centers இருக்கும். ஆனால் கிளாசிக்கில் பார்த்தோம் என்னது 2 primary centers இருக்கும். அது ஒன்று மட்டும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அப்படி தானே 2 primary center and பேர் என்ன 1 secondary center இருக்கும். சில டைம் அக்கேஷனலி அங்கே 2 secondary center இருக்கும் சொல்லி பார்த்தோம். அப்படி தானே? ஸோ இதோட ஆசிஃபிகேஷன் வரைக்கும் முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம கிளினிக்கல் அண்டை போகிறோம். அதாவது 5 mark கொஸ்டினுக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் டயக்ராம் வந்து புக்கில் நான் சென்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக புரிஞ்சிருக்காது. ஸோ ஏன்னா அது ஸ்டக் ஆனதுனால ஸோ நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா பேரலைசிஸ் ஆஃப் த செரிட்டஸ் ஆன்டீரியர் காசஸ் விங்கிங் ஆஃப் த ஸ்கேப்புலா. அதாவது நான் வந்து இப்போது டயக்ராம் எதுவும் காமிக்கல, நீங்கள் வந்து நான் இப்போ அனுப்புகிற ஃபோட்டோஸ்லேயே பாருங்கள். நான் அப்படி சொல்கிறேன். அதாவது செரிட்டஸ் ஆன்டீரியர் மசில் நான் வந்து காமிச்சிருந்தேன் டயக்ராமில். அந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து என்ன ஆகுனா பேரலைசஸ் ஆகிரும். ஸோ அந்த பேரலைஸ் ஆகிறதுனால அந்த ஸ்கேப்லா வந்து பின்னாடி பக்கம் நம்ம முதுகில் அந்த 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 மேனுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி 2.12 ஃபிகரில். ஸோ அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா சொன்னால் நம்ம கையை 90 டிகிரிக்கு மேலே தூக்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக தான் தூக்க முடியும், 90 டிகிரி மேலே தூக்க முடியாது. ஸோ வந்து நேராக மேலே தூக்குறது வந்து 180 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு மேலே தூக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அந்த செரிட்டஸ் ஆன்டீரியர் மசில் வந்து விங்கி, அதாவது பேரலைசைஸ் ஆகும். ஆக்சுவலாக நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ அது எதனால் பேரலைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ அதில் வந்து அது என்னது லாங் தொராக்சிக் நர்வ் இருக்குல்ல, அது வந்து அந்த செரிட்டஸ் ஆன்டீரியர் வழியாக போகுமா. ஸோ அந்த நர்வ் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த செரிட்டஸ் ஆன்டீரியர் வந்து பேரலைஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால விங்கிங் ஆஃப் ஸ்கேப்லா வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நீங்கள் அப்படி கூட நம்ம வந்து போட்டு எழுதணும். நமக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதலாம். ஸோ அந்த டயக்ராமே நான் சென்ட் பண்ணுறேன். முடிஞ்சு அதை நீங்கள் வரைய பார்க்கலாம் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா. ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. தென் மீடியல் பார்டர் ஆஃப் த போன் பிகம்ஸ் அன்டியூலி ப்ராமினென்ட். அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக அன்டியூலி ப்ராமினென்ட் என்னன்னா, நான் கூகுள் சர்ச் பண்ணுறப்ப என்ன சொன்னால் தேவையற்ற முக்கியத்துவம் போட்டிருந்துச்சு. எனக்கு ஆனால் அதுக்கு அர்த்தம் தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஆக்சுவலாக அந்த மீடியல் பார்டர் இருக்குல்ல, அந்த ஸ்கேப்லோட மீடியல் பார்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக லேட்ரல் சைடுக்கு போயிருக்கும். அதனால தான் நமக்கு வந்து ரொம்ப அப்படியே பல்ஜா, அது வந்து வெளியில் வந்த மாதிரி தெரியுதா. ஸோ அதனால தான் சொல்லி நான் அதனால தான் அது அப்படி இருக்குது. பட் இந்த வேர்டு எனக்கு சரியாக தெரியல. பட் இதுக்கு அர்த்தம் அதுதான். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தென் வந்து ஹியூமரஸ் பார்ப்போம். இப்போ ஹியூமரஸ் பார்த்து முடிச்சிருவோம், ஏன்னா ½ hour இருக்குல்ல டைமு. ஸோ ஹியூமரஸ் முடிச்சிருவோம். ஹியூமரஸ் போன். ஓகேவா? ஹியூமரஸ் நான் ஆக்சுவலாக என்ன படித்தது தான். ஸோ இது வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது. நம்ம சின்ன நிறைய இடம் எடுத்திருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து ரேடியஸ், அல்னா, அப்புறம் கார்பல் போன், செசமாய்ட் போன்ஸ்லாம் பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹியூமரஸ் பார்ப்போம். ஹியூமரஸ் இஸ் அ போன் ஆஃப் த ஆர்ம். நம்ம கையில் உள்ள போன் தான் ஹியூமரஸ். தென் வந்து இட் இஸ் லாங்கஸ்ட் போன் வந்து அப்பர் லிம். நம்ம அப்பர் லிம்லேயே இதுதான் பெரிய போன், லாங்கஸ்ட் போன், நீளமான போன். ஓகேவா? ஸோ இட் இஸ் அப்பர் ரவுண்டட். இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்பர் ரவுண்டட் ஹெட் இருக்கும். ஓகேவா? தென் கீழே வந்து ஃப்ளாட்டன், அதாவது லோவர் ஃப்ளாட்டன் எண்டு அண்ட் ஷாஃப்ட். இதுதான் ஷாஃப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சைட் டிட்டர்மினேஷன் எடுத்தோம் அப்படின்னாச்சு அந்த அப்பர் எண்டர் இஸ் ரவுண்டட் டு ஃபார்ம் ஹெட். இந்த ஹெட் மாதிரி இருக்குது, அதான் அந்த அப்பர் எண்ட் ரவுண்ட் ஆகி ஹெட் ஃபார்ம் பண்ணுதான். தென் வந்து லோவர் எண்ட் இஸ் எக்ஸ்பெண்டட் ஃப்ரம் சைட் டு சைட் லோவர் எண்ட் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கா, எக்ஸ்பெண்ட் பண்ணி சைட் டு சைட். தென் பார்த்தீங்கன்னா ஹெட் இஸ் டைரக்டட் மீடியலாக டைரக்டாக இருக்குது. தென் அப்வர்ட்ஸ் தென் லைட்டாக பேக்வர்ட்ஸ். ஓகேவா? புரியுதா? ஸோ அது சொல்லியிருக்காங்க. தென் லெஸ்ஸர் டியூபர்க்கிள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டியூபர்க்கிள் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிரேட்டர் டியூபர்க்கிள், இது லெஸ்ஸர் டியூபர்க்கிள். ஓகேவா? தெரியுதா? கிரேட்டர் லெஸ்ஸர் டியூபர்க்கிள். இந்த லெஸ்ஸர் டியூபர்க்கிள் வந்து ப்ரொஜெக்ட்ஸ்
ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஆஃப் த அப்பர் எண்ட். அப்பரோட ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்ட் ஆகுது. இது இந்த கிரேட்டர் டியூபர்க்கிள் வந்து எப்படின்னா லேட்டரில் ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லி வரும். இதில் இல்லை, பட் அதை அடுத்து நம்ம படிப்போம். ஓகேவா? இது வரைக்கும் போதும். இது தென் வந்து இட் இஸ் லிமிட்டட் லேட்டரலி பார்த்தா இன்டர் டியூபர்குலர் சல்கஸ். அதாவது இந்த இது லெஸ்ஸர் டியூபர்க்கும் கிரேட்டர் டியூபர்க்கும் நடுவில் இருக்குது தெரியுமா, அந்த இடம் பேர் என்ன, இன்டர் டியூபர்குலர் சல்கஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, பைசிபிட்டல் க்ரூ. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் வந்து சைடில் ஐ மீன் நடுவில், அதாவது என்னென்னா இந்த மட்டும் ரீட் பண்ணுறேன். லெஸ்ஸர் டியூபர்குலர் ப்ரொஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த அப்பர் எண்ட் அண்ட் இஸ் லிமிட்டட் லேட்டரல் லிமிட்டட் பை தான் என்னென்னா இந்த இன்டர் டியூபர்குலர் சல்கஸ். புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? புரியலன்னு என்கிட்ட கேளுங்க, கேட்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து நல்லா படித்ததான் இருக்கு, நான் சொன்ன கேட்பீங்கன்னா இதில் கேட்டேன்னா ஓகே நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகேவா? ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்பர் எண்டு தான் பார்க்குறோம். அப்பர் எண்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அப்பர் எண்டு தான் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அப்பர் எண்டும் சரி, அப்புறம் ஷாஃப்ட் வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் வந்து லோவர் எண்டு பார்த்தோன்னா 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டது. ஸோ அப்பர் எண்ட் இப்போ பார்ப்போம். The head is directed, நான் அப்பவே சொன்னது, immediately backwards and upwards. It articulates with the glenoid cavity of the scapula. நம்ம பார்த்தோம்ல இப்போ ஸ்கேப்புலாவோட glenoid cavity. ஆக்சுவலாக இது வந்து ரைட் ஸ்கேப்புலா, இது லெஃப்ட் ஹியூமரஸ். உங்களுக்கு புரியறதுக்கு தான் நான் வச்சு காமிக்கிறேன். ஓகேவா? இந்த ஹெட்டு வந்து glenoid cavity of ஹியூமரஸோட சேர்ந்து என்ன பண்ணுது, ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஓகே, என்னது நெக்ஸ்ட் என்னது, இந்த லைன் செப்பரேட்டிங் த ஹெட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த அப்பர் எண்ட் இஸ் கால்ட் anatomical neck. ஒன்றும் இல்லை, இந்த ஹெட்டை வந்து இந்த அப்பர் எண்டில் மீதி இருக்கிற இடத்த பிரிக்கிற அந்த லைன் பாருங்கள், அது ரவுண்டாக இருக்குது. அந்த ரவுண்டோட அந்த லைன் பாருங்கள். இதுதான் என்னென்னா anatomical neck அப்படி சொல்கிறோம். இந்த இந்த இப்படி இது மட்டும் பிடிச்சிட்டு இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே anatomical neck. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த லெஸ்ஸர் டியூபர்கிள் இஸ் எலவேஷன். அதான் ஆன்டி ரெஸ்பெக்டில் இருக்கிற எலவேஷன் தான் லெஸ்ஸர் டியூபர்கிள். தென் லேட்டரல் ரெஸ்பெக்டில் வரக்கூடிய எலவேஷன் யாருன்னா இந்த கிரேட்டர் டியூபர்கிள் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இது ரெண்டையும் பிரிக்கிறது யாருன்னா அந்த இன்டர் டியூபர்குலர் சல்கஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் நேரோ லைன் செப்பரேட்டிங் த அப்பர் எண்ட் ஃப்ரம் த ஹியூமரஸ் ஃப்ரம் த சாரி நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்பர் எண்டில் இந்த ஹெட் போர்ஷன் அந்த இந்த ரவுண்டட் பார்ட்டை பிரிக்கிறது என்னது, anatomical neck-ஆ. அதுவே இந்த ஷாஃப்டிலிருந்து இந்த அப்பர் எண்டையே பிரிக்கிற ஒரு லைன் பேர் என்ன அப்படின்னா, நேரோ லைன் பேர் என்ன அப்படின்னாச்சுன்னா என்னது, சர்ஜிக்கல் நெக். அந்த சர்ஜிக்கல் நெக்குக்கு 0.5 சென்டிமீட்டர் பிலோ கீழே பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அதில் வந்து என்ன ஒரு லைன் போகும் அப்படின்னா எபிஃபேசியல் லைன் போகும். நீங்கள் வந்து பின்னாடி நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பேஜ் நம்பர் 14ல் ஆரஞ்சு கலரில் ஒரு நேரோ லைன் போகும் பாருங்கள் மேலே அப்பர் எண்டில். ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? கிளியர் தானே? சரி, ஓகே, நான் அப்பர் எண்டு முடிச்சாச்சு. இவ்வளோ அப்பர் எண்ட் நான் மறுபடியும் சொல்ல விரும்பல, ஏன்னா எனக்கு நான் படித்தது தான். ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் டவுட்னா என்ன கேட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து ஷாஃப்ட் பார்ப்போம். ஷாஃப்ட் வந்து என்னென்னா, ஷாஃப்ட் இஸ் ரவுண்டட் இன் அப்பர் ஹாஃப். இப்போ நான் போஸ்டீரியர் சைடில் காமிக்கிறேன், பார்த்து தெரியும். ஷாஃப்ட் வந்து அப்பர் எண்டில் ரவுண்டடாக இருக்குது, அப்படி தானே? ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பர் ஹாஃபில் ரவுண்டாக இருக்குது, பட் வந்து லோயர் ஹாஃபில் வந்து ட்ரையாங்குலராக இருக்குது. ஓகேவா? தெரியுதா? தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 பார்டர்ஸ் அண்ட் 3 சர்ஃபேசஸ் இருக்குது. என்னது? 3 பார்டர்ஸ் அண்ட் 3 சர்ஃபேசஸ். என்னென்ன அப்படின்னாச்சுன்னா, இது என்னது, ஆன்டீரியர் பார்டர், தென் இது லேட்ரல் பார்டர், தென் இது மீடியல் பார்டர். ஓகேவா? இதுதான் சொல்லியிருக்கோம். தென் சர்ஃபேசஸ் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அப்படியே இந்த பார்டர்ஸ்லாம் நடுவில் இருக்கிற இடம் தான் என்னென்னா சர்ஃபேசஸ். ஸோ இதில் என்னது, ஆன்டீரோ மீடியல் சர்ஃபேஸ், ஆன்டீரோ லேட்ரல் சர்ஃபேஸ், தென் பின்னாடி திருப்பி போஸ்டீரியர் சர்ஃபேஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு பார்டர்ஸையும் ஒவ்வொரு சர்ஃபேஸஸ் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆன்டீரியர் பார்டர், ஆமாம், ஆன்டீரியர் பார்டர். ஸோ ஆன்டீரியர் பார்டரோட அப்பர் 1/3 இதுதான் ஆன்டீரியர் பார்டர். நல்லா பார்த்துக்கோங்க. இதோட அப்பர் 1/3 எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஃபார்ம்ஸ் த லேட்ரல் லிப் ஆஃப் த இன்டர்டியூபர்குலர் சல்கஸ். அதாவது இது நான் சொன்னேன், இன்டர்டியூபர்குலர் சல்கஸ் இருக்குது, அதோட அது வந்து 2 லிப் இருக்குது. நான் சொல்ல மறந்துட்டேன், மீடியல் லிப் அண்ட் லேட்ரல் லிப். ஓகேவா? ஸோ இந்த ஆன்டீரியர் பார்டரோட 1/3 அப்பர் போர்ஷன் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா, இந்த லேட்ரல் லிப் ஆஃப் த இன்டர்டியூபர்குலர் சல்கஸ் ஃபார்ம் பண்ணுது. இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. தென் இன் இட்ஸ் மிடில் பார்ட் இட் ஃபார்ம்ஸ் த ஆன்டீரியர் மார்ஜின் ஆஃப் த டெல்டாய்ட் டியூபரோசிட்டி. நீங்கள் புக்கில் டயக்ராம்லேயே பாருங்கள், அந்த டெல்டாய்ட் டியூபரோசிட்டி இருக்கும் அந்த ஆன்டீரியர் பார்டரோட மிடில் பார்ட்டில். எனக்கு இதில் கிளியராக உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, தெரிஞ்சால் ஓகே, இல்லைனா நீங்கள் டயக்ராமில் பாருங்கள். ஓகேவா? ஸோ டெல்டாய்ட் டியூபரோசிட்டி இருக்குது. அடுத்து வந்து லோவர் ஹாஃப் பார்த்தோன்னா ஆன்டீரியர் பார்டர் ஸ்மூத் அண்ட் ரவுண்டடாக இருக்குது. ஸோ ஆன்டீரியர் பார்டர் என்ன சொன்னோம், அப்பர் 1/3 வந்து, அதாவது ஆன்டீரியர் பார்டரில்
அப்பர் 1/3 என்னது லேட்டரல் லிப் ஆஃப் த இன்டர்டியூபர்குலர் சல்கஸ் இது வந்து இது ஃபார்ம் பண்ணுது. தென் மிடில் பார்ட்டில் என்ன சொன்னோம், டெல்டா டியூபரோசிட்டி சொன்னோம். தென் கீழே வந்து ரவுண்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும்னு சொன்னோம் ஆன்டீரியர் பார்டர். தென் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லேட்டரல் பார்டர் பார்ப்போம். லேட்டரல் பார்டர் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. லேட்டரல் பார்டர் பாருங்களேன், இங்கேருந்து பார்த்தா இங்கே எதுவுமே தெரில. ஸோ அதான் சொன்னேன், இட் இஸ் பேர்லி ட்ரேசபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. up to the posterior surface of the greater tubercle. The greater tubercle posterior surface வரைக்கும் barely traceable இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட்டரல் அதான் பார்டர் இஸ் ப்ராமினென்ட் ஒன்லி அட் த லோவர் எண்ட். இந்த லோவர் எண்டில் தான் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. தென் வந்து இட் ஃபார்ம்ஸ் லேட்டரல் சுப்ராகாண்டலர் ரிட்ஜ். அது என்னன்னா இதுதான் லேட்டரல் சுப்ராகாண்டலர் ரிட்ஜ். அது இங்கே வந்து மீடியல் சுப்ராகாண்டலர் ரிட்ஜ் இருக்கும். நீங்கள் டயக்ராமில் பார்த்தா தெரியும். 2.13 A or ஏல இருக்கு. ஆமாம் ஏலே பியில் இருக்குது, ஏலே இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே அதான் சொல்லியிருக்கிறாங்க. தென் லேட்ரல் பார்டரோட மிடில் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா என்ன இருக்குன்னா ரேடியல் க்ரூவ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஆன்டீரியர் பார்டரில் மிடில் பார்டர் டெல்டா டியூபரோசிட்டி இருக்கும். லேட்ரல் பார்டரில் மிடில் பார்ட்டில்னா ரேடியல் க்ரூவ் இருக்கும். இங்கே பாருங்கள், இதான் ரேடியல் க்ரூவ். நீங்கள் இதில் தெரியலனா புக்கில் பார்த்துக்கலாம். டெல்டா டியூபரோசிட்டி கீழே இருக்கும் இந்த ரேடியல் க்ரூவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த மீடியல் பார்டர் ஃபார்ம்ஸ் த அடுத்து தான் மீடியல் பார்டர் இருக்கும். இதோட லேட்டரல் பார்டர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? என்னென்ன சொன்னேன், மேலேருந்து கீழே அப்படியே ட்ரேசபிளாக இருக்கும். கீழே வந்து லோவர் எண்ட் ரொம்ப திக்காக அது மட்டும் ப்ராமினெண்ட்டாக தெரியும். தென் இதோட மீடியல் சர்ஃபேஸ் மீடியல் பார்டரில் மிடில் பார்டரில் என்ன பார்த்து லேட்டரல் பார்டர் வந்து மிடில் பார்ட்டில் வந்து ரேடியல் க்ரூவ் வரும்னு சொன்னேன். அப்படி தானே? ஓகே இதுதான். தென் நெக்ஸ்ட் வந்து அப்பர் மீடியல் பார்டருக்கு வரும். மீடியல் பார்டர் தான் இதுதான் மீடியல் பார்டர். இதோட அப்பர் பார்ட் பார்த்தோன்னா இது என்னது ஃபார்ம் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இட் ஃபார்ம்ஸ் த மீடியல் லிப் ஆஃப் த இன்டர்டியூபர்குலர் சல்கஸ். நம்ம வந்து லேட்டரல் பார்டர் ஆன்டீரியர் பார்டர் பார்த்தோமா, அது இட் ஃபார்ம்ஸ் த லேட்டரல் பார்டர் ஆஃப் த இன்டர்டியூபர்குலர் சல்கஸ் பார்த்தோமா. அதுவே இந்த மீடியல் பார்டர் இது ஃபார்ம் பண்ணுது, மீடியல் பார்ட் ஆஃப் த இன்டர்டியூபர்குலர் சல்கஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? தென் அப்போ பார்த்தோன்னா இந்த மீடியல் பார்டரில் வந்து நடுவில் வந்து ரஃப் ஸ்ட்ரிப் வருதா, மிடில் பார்ட்டில் வந்து ரஃப் ஸ்ட்ரிப் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இல்லை எங்கேயுமே தெரியல, பட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரஃப் ஸ்ட்ரிப் வரும். தென் அபவுட் இட்ஸ் மீடியல் தென் இட் கண்டினியூஸ் பிலோ வித் மீடியல் சுப்ராகாண்டல் ரிட்ஜ். இந்த மீடியல் பார்டர் மேலேருந்து கீழே அப்படியே மீடியல் சுப்ராகாண்டல் ரிட்ஜ் வரைக்கும் கண்டினியூ ஆகிடுதுன்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஓகேவா? தென் சர்ஃபேசஸ் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா ஆன்டீரோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆன்டீரோ லேட்ரல் சர்ஃபேஸ் இது இதுக்கு நடுவில் இருக்குது. ஆன்டீரியர் பார்டர் இருக்கும். ஒன் செக் ஆன்டீரியர் பார்டர் இருக்கும், லேட்ரல் பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது என்னது ஆன்டீரோ லேட்ரல் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் இங்கே வி ஷேப்டு டெல்டா டியூபரோசிட்டி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதுக்கு கீழே வந்து ரேடியல் க்ரூவ் போகும்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிறது அதுதான். தென் பார்த்தோன்னா ஆன்டீரோ மீடியல் சர்ஃபேஸ் இதெல்லாம் சுற்றி இருக்குது. மீடியல் பார்டர் அண்ட் ஆன்டீரியர் பார்டர், அதுதான் ஆன்டீரோ மீடியல் சர்ஃபேஸ். ஸோ ஆன்டீரோ மீடியல் சர்ஃபேஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுன்னா இட்ஸ் அப்பர் 1/3. இது அப்பர் 1/3 பாருங்கள். இட் ஃபார்ம்ஸ் த என்னது ஃப்ளோர் ஆஃப் த இன்டர்டியூபர்குலர் சர்ஃபேஸ். இன்டர்டியூபர்குலர் சர்ஃபேஸோட ஃப்ளோர் ஃபார்ம் பண்ணுது பாருங்கள் இந்த ஆன்டீரோ மீடியல் சர்ஃபேஸ். அப்புறம் இந்த ஆன்டீரோ மீடியல் சர்ஃபேஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா அங்கே தான் நியூட்ரியன் ஃபொராமன் இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? நியூட்ரியன் ஃபொராமன் இந்த ஆன்டீரோ மீடியல் சர்ஃபேஸில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா போஸ்டீரியர் சர்ஃபேஸ் போகிறோம். போஸ்டீரியர் சர்ஃபேஸ் லைஸ் பிட்வீன் த பார்த்துக்கோங்க மீடியல் அண்ட் லேட்ரல் பார்டர். ஸோ அதுதான் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் அப்படி நீட்டாக இருக்கா? ஓகே அதுதான். ஸோ இது ஒரு அப்பர் பார்ட் இஸ் மார்க் பை த ஆப்ளிக் ரிட்ஜ். ஒரு ஆப்ளிக் ரிட்ஜ் வந்து அப்பர் பார்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆப்ளிக் ரிட்ஜ். தென் மிடில் 1/3 இஸ் கிராஸ்டு பை த ரேடியல் க்ரூவ். இந்த ரேடியல் க்ரூவ் லைட்டாக இங்கே வந்துருக்கும் மிடில் சைடில், அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? தென் லோவர் எண்டு போவோம். லோவர் எண்டு முடிச்சுட்டு டக்குன்னு முடிச்சிடலாம், டைம் ஆக போகுது. ஸோ லோவர் எண்டு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா லோவர் எண்ட் ஆஃப் த ஹியூமரஸ் வந்து ஃபார்ம் த காண்டைல். இந்த காண்டைல் ஃபார்ம் பண்ணுது which is expanded from side to side. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோவர் எண்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகுலர் பார்ட் நான் ஆர்டிகுலர் பார்ட்னு 2 இருக்குது. ஆர்டிகுலர் பார்ட் வந்து 2, இந்த நான் ஆர்டிகுலர் பார்ட் வந்து 7 இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம ஆர்டிகுலர் பார்ட் பார்ப்போம். ஆர்டிகுலர் பார்ட்னா என்ன, இந்த 2 தான். இந்த 2 அப்படி காமிக்கிறேன். இந்த 2 தான். ஓகேவா? இது என்ன அப்படின்னா இது பேர் ட்ராக்லியா. இது பேர் என்னென்னா கேபிட்டுலம். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த கேபிட்டலம் வந்து லேட்ரல் சைடில் வரும். நம்ம கையை நேராக நீட்டி அனடமிக்கல் பொசிஷனில் வச்சோன்னா லேட்ரல் சைடில் வந்து இந்த கேபிட்டுலம் இருக்கும். தென் மீடியல் சைடில் வந்து ட்ராக்லியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேபிட்டுலம் பார்ப்போம். சரியா? கேபிட்டுலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிட்டில் ஹெட் தான். அது வந்து லிட்டில் ஹெட்டு
இட் இஸ் ரவுண்டட், இது ரவுண்டாக இருக்குது. தென் ரவுண்டட் ப்ரொஜெக்ஷன் விச் ஆர்டிகுலேட்ஸ் வித் த ஹெட் ஆஃப் த ரேடியஸ். இப்போ நான் ரேடியஸ் போன் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ரேடியஸோட ஹெட்டில் வந்து என்னது இந்த கேபிட்டல்லாம் ஆர்டிகுலேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ட்ராக்லியா பார்ப்போம். ட்ராக்லியா வந்து இட் இஸ் புள்ளி ஷேப்டு. ஓகேவா? புள்ளி மாதிரி இருக்கா அந்த ட்ராக்லியா, பாருங்களேன் இப்படி நேரம் வைக்கிறப்ப புள்ளி ஷேப்டாக இருக்கா சொல்லுவாங்க. புள்ளி ஷேப்டு சர்ஃபேஸ் அண்ட் இட் ஆர்டிகுலேட்ஸ் த ட்ராக்லியா நாட்ஸ் ஆஃப் த அல்னா. ஸோ அல்னா போன தான் இருக்குது பாருங்கள், நான் அடுத்த கிளாஸ் நடத்துவேன். ஸோ மேலே இருக்கிறது ஒலக்ரோனான் ப்ராசஸ், கீழே இருக்கிறது ட்ராக்லியர் ப்ராசஸ். இந்த ட்ராக்லியர் ப்ராசஸ் ஆஃப் அல்னாவோட தான் இது வந்து அட்டாச் ஆகும். ஓகேவா? அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்கிறப்போ கையிட்டு வச்சுருக்கோம், இப்படி தான் போய்ட்டு அது போய் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? தென் இட்ஸ் மீடியல் எட்ஜ் ஆஃப் த ட்ராக்லியா ப்ரொஜெக்ட்ஸ் டவுன் 6 mm. அது என்ன சொல்கிறாங்கன்னா கேரியிங் ஆங்கிள்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா இந்த கேபிட்டுலம் விட இந்த ட்ராக்லியா வந்து 6 mm கீழே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பாருங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம கை வந்து கேரியிங் ஆங்கிள், ஃபார்மேஷன் ஆஃப் கேரியிங் நம்ம கையில் அதாவது நம்ம கையை நேராக வைக்க முடியாது. நீங்கள் வந்து புக்கில் நம்ம அப்பர்லி புக்கில் பேஜ் நம்பர் 167 எடுங்க. அதில் ஒரு மென் அண்ட் ஒரு விமன் இருப்பாங்க, அவங்களோட பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க 2 பேரும் கையை நேராக வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளும் அப்படி தான். எதனால அப்படின்னாச்சுன்னா இது வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு கொஞ்சம் 6 mm கொஞ்சம் அதிகமாக. ஸோ அது பேர் என்ன கேரியிங் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஆர்டிகுலர் பாட்டுக்கு போகலாம். நான் ஆர்டிகுலர் பாட்டு பொறுத்த வரைக்கும் 7 இருக்குன்னு சொன்னேன். என்னென்ன அப்படின்றது நம்ம ஓரளவு ஃபஸ்ட்டு மேலோட்டமாக சொல்லிடுறேன், அப்புறம் நான் ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா மீடியல் எபிகாண்டைல், இதுதான் மீடியல் எபிகாண்டைல். தென் இது லேட்ரல் எபிகாண்டைல், தென் வந்து லேட்ரல் சுப்ராகாண்டைலர் ரிட்ஜு, தென் மீடியல் சுப்ராகாண்டைலர் ரிட்ஜு, தென் கொரோனாய்டு ஃபோசா, இதுதான் கொரோனாய்டு ஃபோசா, தென் ரேடியல் ஃபோசா, தென் பின்னாடி பக்கம் ஒலக்ரோனான் ஃபோசா. ஓகேவா? ஸோ இப்போ ஒன்றா பார்ப்போம். மீடியல் எபிகாண்டைல். ஓகே, மீடியல் எபிகாண்டைல் பாருங்கள் பெருசாக இருக்கா. லேட்டரில் கம்பேர் பண்ணுறப்ப லேட்டரில் ஒன்றுமே இல்லை பாருங்கள். லேட்டரில் கம்பேர் பண்ணுறப்ப மீடியல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ மீடியல் எபிகாண்டைல் செகண்ட் இஸ் a prominent bony projection on the medial side of the lower end. ஓகேவா? இட் இஸ் சப்க்யூட்டேனியஸ். நம்ம கையை வச்சு தொட்டு பார்க்குறப்ப தெரியும். கையை வந்து நீ நீட்டிட்டு உங்கள் கையோட 1 செகண்ட் இந்த பக்கம் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால சப்க்யூட்டேனியஸ் சொல்லியிருக்கோம். தென் இட் இஸ் தென் லேட்ரல் எபிகாண்டைல் பார்த்தோன்னா ஸ்மாலராக இருக்கும் மிடில் எபிகாண்டைலை விட. அண்ட் இதோட லேட்ரல் பார்ட் பார்த்தோன்னா மஸ்குலர் இது இருக்கும், மஸ்குலர் இம்ப்ரெஷன் இருக்கும். ஓகேவா? தென் ஷார்ப் லேட்ரல் மார்ஜின் ஜஸ்ட் அபவ் த லோவர் எண்ட். அதில் இதுக்கு மேலே கொஞ்சம் மேலே வந்து லேட்ரல் சுப்ராகாண்டைலர் ரிட்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் இந்த பக்கம் மீடியல் சுப்ராகாண்டைலர் ரிட்ஜ் இந்த சைடு இருக்கும், நம்ம முதலே பார்த்தது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா கொரோனாய்டு ஃபோசா. கொரோனாய்டு ஃபோசா வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வரும். எங்கே அப்படின்னா ட்ராக்லியாவுக்கு மேலே தான் கொரோனாய்டு ஃபோசா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொரோனாய்டு ஃபோஸை பற்றி ஏதாவது இருக்கா? ஆமாம், இது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா நம்ம அல்னாவோட தானே நான் சொன்னேன். கொரோனாய்டு ட்ராக்லியர் ப்ராசஸ் அல்னாவோட தான் அது போயிட்டு அக்கோமடேட் ஆகும். எப்போ அப்படின்னா நம்ம கையை நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணுறப்போ இப்படி மொத்தமாக மடக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா இந்த கொரோனாய்டு ஃபோஸாவில் போயிட்டு இந்த ட்ராக்லியர் ப்ராசஸ் போயிட்டு அதில் போயிட்டு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்குது. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? சாரி கொரோனாய்டு ப்ராசஸ் ட்ராக்லியர் ப்ராசஸ் வந்து கீழேயோட முடிஞ்சிடும், இந்த கேபிட்டலமோட முடிஞ்சிடும். ட்ராக்லியர் ப்ராசஸ் வந்து இந்த ட்ராக்லியோட முடிஞ்சிடும்ப்பா. இது பாருங்கள் முடிஞ்சிடும், இதோட முடிஞ்சிடும். ஸோ இந்த பேர் என்ன, கொரோனாய்டு ப்ராசஸ் ஆஃப் ஸ்கேப்புலா. சாரி